நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹெல்பேஜ் இந்தியா தாமரைக்குளம் முதியோர் கிராமத்தில் இருந்து ஒலிக்கும் கடல்வாணி. இந்த நிகழ்ச்சி மூத்த குடிமக்கள் தயாரித்து வழங்கும் அனுபவம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர்கள் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோசியல் டிஃபென்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மற்றும் மீடியா ஃபார் கம்யூனிட்டி. மேலும் ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் ப்ராஜெக்ட் தலைவர் திரு வேணுகோபால் ராமலிங்கம், ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் இயக்குனர் டாக்டர் திரு சத்யபாபு மற்றும் கடல்வாணி ரேடியோ டெக்னிக்கல் பர்சன் திரு மனோஜ்குமார். தந்தார்த்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துருச்சு கடல்வாணியே. நல்ல நல்ல கருத்துக்களா நாங்களும் தினமும் பாட, நாங்களும் தினமும் பாட, சொல்ல வந்த கருத்துக்களா நீங்களும் தினமும் கேட்க, நீங்களும் தினமும் கேட்க. வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துருச்சு கடல்வாணியே. என் பெயர் எஸ் கிருஷ்ணவேணி. நான் எல்கேஜிக்கு 4 வருஷம் ஆகுது. நான் ஒரு சின்ன குட்டி கதை சொல்ல போகிறேன், கேளுங்க. ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா சின்ன வயசுலேயே ஒட்டு கேட்பார். யார் பேசினாலும் கதை செவுத்தில் காதை வச்சு ஒட்டு கேட்குற பழக்கம் இருந்தது. இப்படி இருக்கலாம் அவங்க அப்பா என் பெரிய ராஜா செத்ததும் இவருக்கு பட்டம் சுற்றிட்டாங்க. இவர் ராஜாவாக வந்தார். இப்படின்னு கொஞ்ச நாள் ஆனால் தலையை நினைவாக முட்டையாக இருக்குன்னு பார்த்தா அப்படியே ஒரு காதாட்டம் 2 பக்கம் கழுத காது வளர ஆரம்பிச்சிருக்கு. வெளியில் சொன்னால் நம்மளை ராஜா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மந்திரிக்கிட்ட சொன்னார். மந்திரி ஒரு குள்ளா போட்டார் தலையில், எப்போதும் தலைப்பா கட்டிக்கிட்டே. இப்படி ஒரு வருஷம் போயிடுச்சுன்னா தலையில் பேனு புழுத்து போச்சு. அவரால் உட்கார முடியாது, காதெல்லாம் பேனு கடிக்குது. யார்கிட்ட சொல்லாது அப்படின்னு மந்திரிக்கிட்ட சொன்னார். மந்திரி சொன்னார், அடுத்த ஊரில் போய் ஒரு பார்பர் அழைச்சிட்டு வந்தார். உனக்கு 1000 பொற்காசுகள் தரேன், ஒருத்தர் மொட்டை அடிக்கும் ராஜாவுக்கு. அவனுக்கு கண்ணை கட்டிட்டு ஒரு ரூமுக்கு கொண்டு விட்டதும் தலைப்பார்த்தார். பார்த்ததும் அவருக்கு ஆச்சரியமாக, ஐயோ ராஜா காது கழுத காதானார். நீ வெளியே சொன்னால் உன் மண்டை வெடிச்சிடும், உன்னை வெட்டி போட்டுருவேன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு உட்காந்து அவருக்கு மட்டை அடிச்சுட்டு காசை வாங்கிட்டு வந்தார். குளத்துக்கு குளிக்க வந்தார். ஒரு பள்ளம் நோண்டினார். வெளியே சொல்லக்கூடாதே அப்படி பள்ளத்தை நோண்டு உள்ளே குனிஞ்சு கீழே இறங்கி உள்ளே உட்காந்து ராஜா காது கழுத காது, ராஜா காது கழுத காதுன்னு அவர் மனசில் உள்ளதெல்லாம் சொல்லிட்டார். இதையே சொல்லிவிட்டு வாயில் வரைக்கும் சொல்லி மண்ணை போட்டு மூடிட்டு குளிச்சுட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டார். ஒரு வீட்டுக்கு போய் காசு எல்லாம் குழந்தைகளுக்கு துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லாம் போய் சந்தோஷமாக இருக்கிறான். கொஞ்சம் நாள் ஆச்சு. அந்த ஒரு வருஷம் ஆனதும் ராஜாவுக்கு பிறந்த நாள் வருது. அதனால் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, ஆடல் பாடல் கவிதையெல்லாம் சொன்னாலும் கதை சொல்லலாம், டான்ஸ் ஆடலாம்னு சொல்கிறாங்க. ஏன்னா வெளியூர்லேயும் ஜனங்க வந்துட்டு இருந்தாங்க. அடுத்த ஊர்லேருந்து ஒரு பேத்திக்கு நடனம்லாம் சொல்லி கொடுத்தார் ஒரு தாத்தா. அந்த பேத்தியை தாத்தா நாமளும் போவோம் அப்படிங்குது. சரின்னு சொல்லிட்டு வண்டி கட்டிக்கிட்டு வராங்க. வர வழியில் ஒரு பள்ளத்தில் அந்த வண்டி சாஞ்சி ஏறக்குள்ளே அந்த ஒரு சின்ன மிருதங்க மோனம் கீழே விழுந்துடுது. ஐயோ தாத்தா, எப்படி இப்போ தாத்தா நான் டான்ஸ் ஆடுவேன்னு கேட்குது. கவலைப்படாமல் கடத்தலில் போய் ஒரு மிருதங்க வாங்கிக்கலான்னு வாங்கிட்டு போயிட்டாங்க. போனதான் இவர் முறை வந்ததும் அந்த பொண்ணு டான்ஸ் ஆட முடிச்சிது. அவன் முதல்ல அடித்து பார்க்கல. இப்படி தட்டனா என்னடா டும்னு கேட்கல, ராங்குது. இப்படி தானே ஜாங்குது. காது காதுன்னு சொல்லி இவர் மெதுவாக தட்டி பார்த்தது இவர் பயம் வந்துடுது. அந்த பொண்ணை ஆட சொல்லி இவர் பாட்டு அடிக்கிறாரு. ராஜா காது கழுத காது, ராஜா காது காது இது பாட்டுக்கு கத்துது அந்த போனம். போட்டதும் ஜனங்கள்லாம் நிறுத்துங்க அப்படின்ட்டாங்க. ராஜா காது கழுத காதா, எங்களுக்கு தெரியாதே, ராஜா முதலத்தை குள்ளாயா அவர் அப்படின்ட்டாங்க. எடுத்து பார்த்தா ராஜா காது கழுத காதா இருக்குது. இந்த ராஜா காது கழுத காது ராஜா எங்களுக்கு வேணாம், நாட்டை விட்டு அனுப்புங்க எல்லாம் அப்படின்னு சத்தம் போடுறாங்க. உடனே டான்ஸ் நின்றுடுது. அப்புறம் மந்திரி போய் கேட்குறாரு, அந்த ஆளை போய் கூப்பிட்டு வந்தால் எப்படா இந்த மாதிரி சத்தம் போடுறதுன்னு. ஐயா, நீங்கள் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, நீங்கள் நான் குறி வெட்டி சொல்லிட்டு போனேன், அது பெரிய மரம். அவன் மோளக்காரங்க செஞ்சுக்கிட்டா ஆத்தங்கல்ல பெரிய மரமாக இருந்தது, நல்லா இருந்தே நான் மோளை செஞ்சேன்ட்டான். அப்புறம் இவன் கேட்டதான், நான் தான் சொன்னேன் குழியில், அது மரமாக போய் வெளியே சொல்லுது அப்படின்னு சொன்ன ராஜா நாட்டை விட்டே வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் வேறு ஒரு ராஜா அப்புறம் நாட்டாளர். சந்தோஷமாக இருந்தது எல்லாருக்கும். அவ்வளோதான் கதை. நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்பதற்கு முன் மூத்த குடிமக்கள், அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை நோட் பண்ணிக்கோங்க.
45667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மூத்த குடிமக்களின் உதவி மற்றும் ஆதரவிற்காக இப்போ அனுபவ நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்கலாம். ஒரு ஊரில் ஒரு பாட்டி இருந்தாங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. தெருவில் பேப்பர் பொறுக்கி கொண்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு யாரும் இல்லை. ஒரு குடிசையில் இருந்துகிட்டு இருந்தாங்களா. ஒரு நாள் பாட்டிக்கு ஒன்றுமே கிடைக்கல, கஷ்டத்தோடு இருப்பாங்க. அப்போ ஒரு என்னை பார் பாட்டி, என்னை இட்டுட்டு போ பாட்டி, என்னை இட்டுட்டு போ பாட்டி சத்தம் எங்குது. சுற்றி சுற்றி பார்த்தா ஒன்றுமே இல்லை. அப்போ ஒரு பூசணி வர சொல்லி, நான் தான் பாட்டி பேசுகிறேன், உன்னை இட்டுட்டு போய் உங்கள் தோட்டத்தில் போடு, உனக்கு கஷ்டம்லாம் தீந்துடும் அப்படின்னு சொல்லுது. சரி பாட்டி எடுத்துகிட்டு போய் தோட்டத்தில் குழி நோண்டி தண்ணி ஊற்றி போட்டுட்டு படுத்துக்கிட்டாங்க. காலையில் பார்த்தா அது பெரிய செடியாக போய் காய்க்க ஆரம்பிச்சிடுது. பெரிய காயாக விட்டுது. அதை போய் இறக்காத, எண்ணெய் மட்டும் இறக்காத, நாளைக்கு நிறையா பிஞ்சு விடும், அதை அறுத்துக்க ஒன்றுச்சு. அப்புறம் நிறையா பூசணிக்காய்க்க ஆரம்பிச்சிது. ஒவ்வொரு பூசணிக்காயும் பாட்டி விற்று ஒரு பானை நிறையா காசு சேர்த்துட்டாங்க. காசு தான் இருக்க கம்முனில் ஒரே முதல்ல விட்ட காய் ஒண்டி இருந்தது. அதை போய் இறக்கக்குள்ளே சொல்லுது, என்னை பெரிக்காத பாட்டி, என்னை பெரிக்காத பாட்டின்னு கேட்கல. அதை போய் வெட்டி, ஐயோ பெரிய காயாக இருக்கே, காசு நிறையா கண்ணு வெட்டி எடுத்து வந்தாங்க. வெளியில் போட்டாங்க. வீட்டில் வரக்குள்ளேயே போட்டதும் அது உடஞ்சிச்சு. உடஞ்சதும் அதுலேருந்து ஒரு சின்ன வீடு வருது. அதில் ஒரு குள்ள புஸ்கு ஒரு வரலுக்கு ஒரு பையன் வரான். ஏன் பாட்டி நான் சொல்லக்குள்ள என்ன இந்த மாதிரி நீ செஞ்சேன்னு. ஐயோ நீயா பேச எனக்கு தெரியாதுடா, நான் இப்போ என்ன பண்ணாது அப்படின்னு கேட்டு, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், நான் வரேன், நான் ஒரு இதுவால் குள்ள புஸ்கா போயிட்டேன் ஒரு சாபத்தால், நீர் நான் போய் கல்யாணம் பண்ணிட்டு வரேன், உன்னால் வேலை செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். வீட்டை பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டான். சின்ன வீடை பாட்டி பத்திரமா பார்த்துக்கிறாங்க. இங்கேருந்து போனோம், ஒரு ராஜா வீட்டுக்கு போனோம். ராஜாக்கிட்ட போய், ராஜா உன் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறான். அடப்போடா ரவுண்டு இருக்கு, நான் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறார். என்னடா அவர் சொல்லிட்டு படுத்தனா தூங்கினா அவர் மூக்கில் போடுறது, ஓத்தூரில் போய் குத்துன்னு குத்துறது, காது வழியாவது இந்த மாதிரி தொந்தரவுலாம் பண்ணுறான். அவரால் ஒன்றும் செய்ய முடியல. இளவரசி பார்த்து, வேண்டாம்ப்பா நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் எதாக இருந்தான்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணி நிறைய காசு பணம் மூட்டை எல்லாம் எடுத்துகிட்டு பாட்டி வீட்டுக்கு வர்றார். பாட்டி இதான் உங்கள் மருமவா, நீங்கள் வச்சுங்க அப்படிங்கிறான். எல்லாம் நிறைய பேர் வீடும் கட்டி கொடுத்தாங்க, இருக்காங்க. நான் போயிட்டு வரேன் பாட்டி, பத்திரமா இருங்கன்னு சொல்லிட்டு இளவரசிக்கிட்ட சொல்லிவிட்டு போயிடறான். போய் இமயமலைக்கிட்ட போய் ஒரு முனிவரை கேட்குறான், என் சாபம் நீங்களும் அதுக்கு நான் என்ன செய்யணுங்கிறான். நீ 7 கடல் தாண்டணும், 7 மலை தாண்டணும். அதுக்கு அண்ணாண்ட ஒரு பெரிய ராட்சசிலாம் இருப்பாங்க. அங்கே ஒரு குளம் இருக்கும். அந்த குளத்தில் ஒரு தாமரைப்பூ இருக்குது. அந்த தாமரைப்பூவை நீ சாப்பிட்டீன்னா நீ பழைய நிலைக்கு வந்துடுவே. நான் எப்படி போகிறது அப்படின்னு கேட்கான். அவர் ஒரு கம்பளம் தர்றார். இந்த கம்பளத்தை ஏறி உட்காந்து நீ போ, அங்கே உன்னை விட மாட்டாங்க. ஒரு மந்திரம் சொல்லி ஒரு பவுடர் இதை போட்டால் அந்த அரைக்கைகள் மயங்கி ஊந்துருவாங்க. நீ அந்த நேரத்தில் போய் இது வேலையை முடிச்சுட்டு வந்துடு அப்படிங்கிறார். சரி 7 கடல் 7 மலை தாண்டி அந்த கம்பளத்தில் பறந்து போகிறார். அந்த இடம் இறங்கி சுற்றி வச்சுட்டு போகிறார். உடனே இவங்களுக்குள்ள புஸ்காரம், யாருங்க, நான் அந்த ஊரை சுற்றி பார்க்க வந்தேன். என்ன ரவுண்டு இருக்க, நீ ஊரை சுற்றி பார்க்குறியா? சரி நல்ல பையன் தான், குட்டியாக இருக்க, இங்கே வடக்கு மட்டும் போகக்கூடாது, வடக்கு ரூமை மட்டும் கதை தரக்கூடாது, நீ எங்கே வேணா இருந்துக்கோ அப்படிங்கணும். சரின்னு பாட்டி பார்த்தா. தூங்கினதும் அந்த பவுடரை போட்டது அந்த அரைக்கலாம் அப்படியே மயங்கி விழுந்துட்டாங்க. அந்த கதவை திறந்து உள்ளே போனால் ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தில் ஒரு தாமரைப்பூ இருக்குது. தண்ணி தக்கன்னு கொதிக்குது. ஒன்று என்ன பண்ணாரு, ஒரு கம்பளத்தில் ஏறி உட்காந்துது. அந்த கம்பளம் பறக்குள்ள அப்படியே அந்த பூவை பறிச்சிட்டு சாப்பிட்டுடுறாரு. சாப்பிட்டு இவர் பழைய நிலைக்கு வந்துடுறார். உடனே இவங்கெல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. உடனே வெளியே மறுபடியும் அந்த கம்பளத்தை உட்கார்ந்து பழைய இடத்துக்கு அந்த முனிவர்கிட்ட வந்துடுறார். ஐயா நீங்கள் சொன்னதுபடி நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். சரி நீ நல்லா இருப்போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவன் பெருசாக போனதும் இவனுக்கு ஒரு சின்ன வீடு இருந்ததில்ல, அது பெரிய அரண்மனையாக பெருசாக போயிடுத்தாங்க. அந்த குடிசை வீட்டில் இருந்தது. வீட்டுக்கு வரான். குதிரை ஒன்று வாங்கிட்டு குதிரையில் வரான். ஐயோ இது என்ன வீடு பெருசாக அப்படின்னு எல்லோரும் நினச்சிக்கிறாங்க. இவன் பாட்டின்னு, யாரைப்பா தம்பி நீ? பாட்டி எனக்கு தெரியல, நான் தான் குள்ள புசுக்கு, நான் ஒரு சாபத்தால் நான் போய் விமோச்சனம் கிடச்சிருந்தேன். அட பேராண்டி நீயா அப்படின்னு பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம் போச்சு. இதை கேள்விப்பட்டு ராஜா ஓடி வர்றார் தான் மருமகனை பார்க்க. ரவுண்டு பையன் கொடுத்தோம், இவங்க ஒரு ராஜா போல் இருக்கு அப்படின்னு எல்லோரும் ரொம்ப பேசி சந்தோஷமாக இருக்காங்க. நேயர்களே, இந்த அனுபவ நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது.
உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முன் மூத்த குடிமக்களின் அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மீண்டும் அடுத்த அனுபவ நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.